இப்போது விமர்சனத்தை செய்யுங்க. ஆனா கவிழணும் ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களோட ஜென்ம எதிரி உங்களை ஒழிக்கணும்ன்றதுக்காக உருவான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரேன்ட்டு போறீங்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இன்னைக்கு ஆட்சி தாவே காட்சி கவிழ்ந்துச்சுன்னா எப்படி சார் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள்? இளைஞர்களின் ஆதரவு இல்லாத கட்சி வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் ஆளாகி இருக்கிறது. கோர் இஷ்யூஸ், ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கு முதல்வர் அவர்களுக்கு உள்ளபடியே தெரியாது. தமிழகத்தின் இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியான தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. இன்று வம்படியாக விடாப்படியாக தாவேக அரசை கவிழ்த்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்று தாவேக அரசு கவிழ்ந்தால் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? ஒன்றுபட்ட அதிமுக இருந்து தாவேக என்ற ஒரு கட்சி ஒரு போர்ஸா இல்லையா என்பதே தெரியாத போதே நீங்கள் வெறும் 47 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு கட்சி கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போச்சு, எலும்பு கூட தான் இருக்கு. இன்னைக்கு ஆட்சி தாவேக ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா எப்படி சார் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள்? எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ஒரு இளைஞர்களின் ஆதரவு இல்லாத கட்சி வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் ஆளாகி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த கேள்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தப்பே பண்ணது இல்லையாங்க? உங்களோட ஜென்ம எதிரி உங்களை ஒழிக்கணும்ன்றதுக்காக உருவான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரேன்ட்டு போறீங்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? 108 சீட்டு ஒரு கட்சி வாங்கி இருக்கு. அந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு எதிரிகள் இருவரும் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் 1,72,00,000 வாக்காளர்களை நீங்கள் இழிவுபடுத்துவதாகாதா? ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, குறை இருக்குங்க. நான் அந்த குறைகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கேன். குறைய சொல்லுங்க. இன்னொன்னு, தமிழக மக்களுக்காக தானே ஆட்சி பண்றாங்க. சொல்லிக் கொடுங்க சார். அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க. இது தப்பு அது தப்புன்னு ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க இப்போது விமர்சனத்தை செய்யுங்க. ஆனா கவிழணும் ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மீண்டும் ஒரு பொது தேர்தலை நடத்தி தமிழக மக்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்படுத்துவதற்கும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதற்கும் நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? இன்னொன்னு, எந்த நம்பிக்கையில நீங்க திருப்பி இந்த ஆட்சிக்கு தேர்தல் வரணும்னு சொல்றீங்க? உங்களால ஜெயிக்க முடியுமா? மக்கள் அவ்வளவு பேரும் தாவேக பின்னால் நிற்கிறார்கள். அந்த எல்லாரும் நீங்க தான் அந்த ஆட்சி கவர்னு நினைக்கிறீங்க. மக்கள் சரி புதுசுங்க. நானும் பல பேர்ட்ட பேசுறேன், எப்படி எனக்கு ஆட்சின்னு கேட்டா இல்லங்க பரவாயில்லங்கன்றாங்க. இல்லங்க தப்புலாம் நடக்குதுன்னு கேட்டா இல்ல கத்துக்கிறாங்க, புதுசுங்க என்கிறார்கள். அப்படி இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் இந்த அதிகார வெறி என்று கேட்கிறேன். இன்று ஊடகத்திலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிமுகவின் பன்னீர்செல்வம் அணியிலே இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவிலே சேர்ந்த பிறகு அவர் மீதான ஊழல் வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை ரத்து செய்திருக்கிறது என்ற செய்தி இன்று ஊடகங்களே வந்திருக்கிறது. அப்ப திமுக அதிமுக நீங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்துகிட்டு 60 ஆண்டுகளாக தமிழகத்தை கொள்ளையடித்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் கண்டுபிடித்து தானே 2 வருஷம் ஆன கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை 2 திராவிட கட்சிகளும் சிந்திக்க வேண்டும். திராவிட கட்சிகளுக்கான காலம் முடிந்து விட்டது. தாவேகவை ஆள விடுங்கள். தாவேக தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள், சும்மா விட மாட்டாங்க. திமுக அதிமுக 2 தூக்கி போட்ட ஜனங்களுக்கு தாவேக தூக்கி போட தெரியாதா? மக்களுக்கு தெரியும். ஆள விடுங்கள், அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறேன். எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. எப்படி சார் இந்த நிலையில இன்னைக்கு அமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. 2 கேள்விக்கு இணைச்சே பதில் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையில் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த பாருங்க, நான் பப்ளிக் கை கொண்டு வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு கரண்ட் போய், இந்த சம்மர்ல கரண்ட் போய் என் குழந்தை அழுதுச்சுன்னா என் கோபம் முழுக்க அரசின் மீது திரும்பும். ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போறாங்க, சபடாச் பண்றாங்க, ஒயரை வெட்டி விடுறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா பொதுமக்களான எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு வீட்டுல கரண்ட் வேணும். சோ தீவிர கவனத்தை செலுத்தி தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏகப்பட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையும் அவர் பார்க்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவர் பார்க்கிறாரு. லஞ்ச ஒழிப்பு துறைக்காக மட்டும் பிரத்யேகமாக ஒரு அமைச்சரை நியமித்து 24 மணி நேரமும் இயங்க வேண்டிய அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மின்சாரத்துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலராக இருந்து கொள்ளையடித்தவர் தான் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் 1 வருடம் சென்னை மாநகராட்சி ஆணையராக கொள்ளையடித்தார். மீண்டும் சுகாதாரத்துறை செயலராக கொள்ளையடித்தார். கடைசியாக கொள்ளையடிப்பதற்கு இவர் உகந்தவர் என்பதற்காக தான் திரு ராதாகிருஷ்ணனை செந்தில் பாலாஜி தேர்வு செய்து மின் வாரியத்திற்கு நியமித்தார். அவரையே அங்க தொடர வச்சுக்கிட்டு நீங்க என்ன சார் மின்சாரத்துறை நிர்வாகம் பண்ண போறீங்க? அண்ட் அவர் நண்பர் கேட்டாரு, இந்த அமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்காரு, இது நடக்குது.
இது நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சி தான். இந்த ஆட்சி நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும்னு திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. பண்ணுவாங்க, பியூஸ பிடிங்கி விடுவாங்க, ஒயரை கட் பண்ணி விடுவாங்க, மின்வாரிய தொழிலாளர்களை தூண்டி விட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள். இதெல்லாம் சமாளிச்சுதான் அவனு முதல்ல. இதுக்கு தான் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சகிச்சுக்க முடியல. நீங்க வந்திருந்தா பரவாயில்லைங்க, நான் வந்திருந்தா பரவாயில்லைங்க. எவனோ ஒருத்தன் சினிமா நடிச்சிருந்தவன் வந்து உட்கார்ந்துட்டு இப்படி எப்படிங்க இதை சகிச்சுட்டு இருக்குது, அவனை ஆட்சி நடத்த விடாம நாசம் பண்ணலாம். இப்படி இது நடக்கிறதுனால கரண்ட் போய் நாம தான் கஷ்டப்படுறோம். நாம அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். ஓகேங்களா? சாப்பாட்டு ஆட்சி நடக்குதுங்க. பீச பிடிங்கி விடுறது, குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் வேண்டுமென்றே மின்சாரத்தை இணைப்பை துண்டிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காது, அது பிஜேபி பெரிய பின்னடை ஏற்படுத்துமா, இல்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துமா? சார், நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது தொடக்கம். அவர் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த ஐபிஎஸ் பணியை ராஜினாமா செய்து விட்டு 2020 அவர் வரும்போது 19 என்று நினைக்கிறேன், 19 ராஜினாமா பண்றாரு. 19 20 பிஜேபியில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த வீத லீட் என்ற இயக்கத்தை ரெனியூ பண்ணிருக்காரு. இது அரசியல் இயக்கமாக இன்னும் உருப்பெறவில்லை. அது ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு நாம் கருத்து சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் சமயம் அதிகமா இருக்கு. நிறைய சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு புகார்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. எப்படி இதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, எடுக்கலன்னு சொல்ல முடியாதுங்க. லாண்ட் ஆர்டர் ரிவ்யூ 2-3 ரிவ்யூ சிஎம் நடத்திட்டாரு. இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் படை தொடக்க விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். போதைப் பொருளுக்கு ஒரு 2-3 ஆய்வுகளை செய்துவிட்டார். நான் தமிழக அரசை பார்த்து சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். காவல்துறையின் முக்கால்வாசி ஈரல் திமுக ஆட்சியில் அழுகி போய்விட்டது. அதை சரி செய்வதற்கான பணி கொஞ்சம் கடினமான பணி. முதல்வர் அதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சு ஒரு உழுக்க வேண்டியது. அதாவது என்னன்னா, மேல தலைமை மாத்திருக்காரு, கீழே புறையோடி போயிருக்கும் அந்த ஊழல் அப்படியே இருக்கிறது. போதைப் பொருள் கடத்துபவர்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களோடு இன்னும் கீழ்மட்ட காவல்துறையினர் கரம் கோர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை முதல்வர் அவர்கள் கண்டறிந்து செயல்படுத்தினால்தான் இந்த அளவுக்கான சேஞ்சஸ் வரும். இல்லன்னா நீங்க மேல டாப்ல 2 பேர் டிஜிபி மாத்துறீங்க, கமிஷனர் மாத்துறீங்க, இதெல்லாம் மாத்தீங்கன்னா கீழே இருக்க அதே ஆள் தான் இருக்காங்க. இப்ப நீங்க ராம்ஜிநகர் ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா போன வருஷம் 6 மாசம் முன்னாடி இருந்த அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்பவும் இருப்பாரு. டவுன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அதே இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு. நீங்க இதை மாத்தாம எப்படி அது சரியாகும்? சோ இந்த சீரமைப்பை துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறைனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு இப்போ அதை பத்தி எதுவுமே கன்சிடர் பண்ற மாதிரி தெரியும். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புதியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோ அதனால கொஞ்சம் நாம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆள் பற்றாக்குறை உட்பட இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. இன்னைக்கு நடக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்க்கு பெரும்பாலான இஷ்யூஸ் கோர் இஷ்யூஸ், ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கு முதல்வர் அவர்களுக்கு உள்ளபடியே தெரியாது, என்ன இஷ்யூன்றதே தெரியாது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இஷ்யூவே ஐடென்டிஃபை பண்ணல. சோ நல்ல அதிகாரிகள் நியமித்திருக்கார். அவர்கள்